1947ஆம் ஆண்டில் ஒரு மகாராணி மட்டும் துணிச்சலாக முடிவெடுக்காமல் போயிருந்தால் இன்று திரிபுரா இந்தியாவின் வரைபடத்தில் இருந்திருக்காது. மாறாக பாகிஸ்தானின் வரைபடத்தில் இருந்திருக்கும். நாடு பிரிவினையின் வலியை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த வேளையில் திரிபுராவின் விதியும் ஒரு ஆபத்தான திருப்பத்தில் நின்றிருந்தது. 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்று நாடு முழுவதும் வன்முறை செய்திகள் பரவிக்கொண்டிருந்த சமயம் திரிபுராவின் மகாராஜா பீர் விக்ரம் கிஷோர் தெப்பர்மன் திடீரென காலமானார். அவர் தனது மகனான சிறிய வயதுள்ள கிரீத் விக்ரம் மற்றும் மனைவி மகாராணி காஞ்சன் பிரபா தேவி ஆகியோரை விட்டு சென்றார். ஒட்டுமொத்த மாநிலத்தின் பொறுப்பும் திடீரென மகாராணியின் தோள்களில் விழுந்தது. பாரம்பரிய வழக்கப்படி மகன் உரிய வயதுக்கு வரும் வரை மகாராணி காஞ்சன் பிரபா தேவி திரிபுராவின் அரச பிரதிநிதியாக நிர்வாக பொறுப்பை ஏற்றார். அதே சமயம் அரண்மனைக்குள்ளேயே அதிகார போட்டி தொடங்கிவிட்டது. மறுபுறம் பிரிவினை தீ நாடு முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது. ஒரு புறம் மகாராஜாவின் மாற்றாந்தாய் சகோதரர் துர்ஜய் கிஷோர் அரியணையில் அமர கனவு கண்டு கொண்டிருந்தார். அதற்காக அவர் அந்நிய சக்திகளுடன் கைகோர்க்க தொடங்கினார். இங்கேதான் இந்த கதையில் ஒரு தீவிரவாத நபர் நுழைகிறார். அப்துல் பரிக் கெத்மியான் என்று அழைக்கப்பட்டவர். இவர் முஸ்லிம் லீக்கின் ஆதரவாளர் ஆவார். திரிபுராவை இந்தியாவில் இருந்து பிரித்து பாகிஸ்தானுடன் இணைக்க பகிரங்கமாக விரும்பினார். படிப்படியாக இந்த கூட்டணி மிகவும் வலுவடைந்தது. இதன் தாக்கம் அரச சபையிலேயே எதிரொலித்தது. நிலைமை எவ்வளவு மோசமானது என்றால் சில அமைச்சர்கள் கூட ப்ரோ பாகிஸ்தான் என்னும் பாகிஸ்தான் ஆதரவு சிந்தனையால் ஈர்க்கப்பட தொடங்கினர். தனது சொந்த சபையின் உறுப்பினர்களே இந்த சதியில் ஈடுபட்டுள்ளதை அறிந்த மகாராணி காஞ்சன் பிரபா தேவி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். முதலில் பாகிஸ்தானை ஆதரிக்கும் அமைச்சர்களிடமிருந்து ராஜினாமா கடிதங்களை பெற்றார். பின்னர் அரண்மனைக்குள் இருந்த சதிகாரர்களை வெளியேற்றினார். திரிபுராவில் மக்களை தூண்டிவிட்டவர்களின் நுழைவுக்கும் செயல்பாடுகளுக்கும் கடும் தடை விதித்தார். அந்த இக்கட்டான சூழலில் இது ஒரு மிகப்பெரிய தைரியமான நடவடிக்கையாக அமைந்தது. இந்த போரை திரிபுராவிற்குள் இருந்து கொண்டு மட்டும் வெல்ல முடியாது என்பதையும் மகாராணி உணர்ந்திருந்தார். எனவே அவர் வங்காள காங்கிரஸ் கமிட்டி மூலம் நேரடியாக சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். திரிபுராவை இந்தியாவுடன் இணைப்பது குறித்து சரியான நேரத்தில் உறுதியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த மாநிலம் இந்தியாவை விட்டு போய்விடும் என்று அவர் தெளிவான எச்சரிக்கை விடுத்தார். சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த எச்சரிக்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அசாம் ஆளுநர் அக்பர் ஹைதரிடம் நிலைமையை உன்னிப்பாக கவனிக்குமாறு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள், மக்களின் விருப்பம் மற்றும் மகாராணியின் தெளிவான கொள்கையினால் 1949 செப்டம்பர் 9 அன்று திரிபுரா இணைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பின்னர் 1949 அக்டோபர் 15 அன்று திரிபுரா அதிகாரப்பூர்வமாக இந்தியாவின் ஒரு பகுதியானது. இது ஒரு சாதாரண இணைப்பு அல்ல, மாறாக பாகிஸ்தானின் தூண்டுதலின் பேரில் திரிபுரா அரண்மனைக்குள்ளேயே தீட்டப்பட்ட ஒரு மாபெரும் சதியின் தோல்வியாகும்.